Taste the Daily. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு முன்னாள் துணை ராணுவப்படை கூட்டமைப்பு சார்பாக மத்திய மாநில அரசை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வு பெற்ற துணை ராணுவப்படை வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு மூலம் அரசு பணி வழங்க வேண்டும், துணை ராணுவப்படை வீரர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ராணுவப்படை வீரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய மாநில அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் ஒரு எக்ஸம்ஷன் கிடையாது, ஒரு டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எக்ஸம்ஷன் கிடையாது, ஒரு கல்வி இடஒதுக்கீடு, உயர்கல்வி, மருத்துவம் மற்றும் ஒரு மாவட்ட கலெக்டர்கள் கூட எங்களுக்கு குறை தீர்க்கிற நாளில் அழைப்பு கொடுத்து எங்களை குறை தீர்க்கிறது கிடையாது. ஸோ இது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா? சென்னை ராயபுரத்தில் வீடு தருவதாக கூறி ஏமாற்றிய விடியா திமுக அரசை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூலக்கொத்தளம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் கல்லறை சாலை பகுதி மக்களுக்கு வீடு வழங்குவதாக கூறிய திராவிட மாடல் அரசு சொன்னபடி அப்பகுதியில் வசித்த மக்களுக்கு வழங்காமல் மாற்றுப் பகுதி மக்கள் மற்றும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் ராயபுரம் சிக்னல் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது தாங்கள் வீடு இல்லாமல் சாலையோரமாக வசித்து வருவதாகவும் வீடு வழங்குவதாக கூறி தங்களை விடியா மாடல் அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். போலி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திறனற்ற திமுக அரசின் சாயம் வெளுத்து விட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மோசடி செய்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிராம்பட்டினம் அருகில் உள்ள பிரைம் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் 19 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு நாளை சனிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஹால் டிக்கெட் வழங்காததால் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது பள்ளிக்கு சிபிஎஸ்இ அப்ரூவல் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் ஆட்சியர் இல்லம் முன்பு திரண்டு நீதி கோரி வருகின்றனர். ஒரு பக்கம் பள்ளி கல்லூரிகள் பாலியல் குற்றங்கள், மறுபக்கம் அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் என கல்வித்துறை சீரழிந்துவிட்ட நிலையில் கல்வியில் புரட்சி செய்துவிட்டதாக ஸ்டாலின் பிதற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.